ஹாய் ஹலோ மை டியர் ரிலேட்டிவ்ஸ், கொஞ்சம் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. கேட்கலாம், ஏன் இந்த பொண்ணோட முகத்தை மறைச்சி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய நோக்கம் வந்துட்டு இந்த பொண்ணுடைய மானத்தை குறைக்கணும் அப்படின்றது கிடையாது. அந்த பொண்ணு செய்யற விஷயத்த தப்புன்னு சொல்லி நிரூபிக்கணும், அதுதான் விஷயம். நிறைய பேர் இந்த பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மா இப்படி பண்ணாத, இது ஹராம் நல்லமில்ல அப்படி இப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஹராம் நல்லமில்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சில நபர்கள், சில மாற்று மத சகோதரர்கள் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன அறகுற ட்ரெஸ்ஸோடையா ஆடுறாங்க, ஃபுல்லாக நல்லா மூடி மறைச்சி தானே ஆடுறாங்க, ஏன் அவங்களுக்கு அப்படி பேசுறீங்கன்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு பொண்ணோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு ரியல் ஹிஸ்டோரியை சொல்றேன், கேளுங்க. 1977 எகிப்துல பிறந்த இந்த பொண்ணு டிகிரி முடிச்சுட்டு ஜெர்மனில PhD பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணுடைய கணவனுடைய பெயர் எல்வி அலி உகாஸ். யூனிவர்சிட்டியில ரிசர்ச்சரா இருக்காரு. முஸ்தபான்ற 3 வயசு பையனோட தான் இந்த பொண்ணு இருக்கிறா. படிச்சவ, ரொம்ப அமைதியானவ, ஹிஜாபை தன்னுடைய உரிமையா நினைச்சு போட்டவ. 2008 ஆகஸ்ட் தன்னுடைய பையனோட பார்க்ல விளையாடிட்டு இருந்திருக்கா. அப்போ 28 வயசு அலெக்ஸ்ன்ற ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணை வேணும்டே வம்பு கிழித்திருக்கான். இவ அமைதியா இருந்திருக்கா. இவ ஹிஜாப் போட்டிருக்கிறத பார்த்துட்டு அவன் சத்தமா, இஸ்லாமிஸ்ட் டெரரிஸ்ட், வெளியே போ, உனக்கு ஜெர்மனில இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்திருக்கான். அப்பவும் இவ அமைதியா இருந்திருக்கா. ஆனா அவன் இந்த பொண்ணை விடுற மாதிரியே இல்லை. உடனே போலீஸுக்கிட்ட போய் புகார் கொடுத்திருக்கா, என் மதத்தை இந்த பையன் தப்பா பேசுறான் அப்படின்னு சொல்லி. 2008 நவம்பர் ஜட்ஜி தீர்ப்பு வழங்குறாங்க, அலெக்ஸ் நீ இந்த பொண்ணுக்கு ஃபைன் கட்டணும் அப்படின்னு. நான் எந்த தப்புமே பண்ணலை மேடம் அப்படின்னு சொல்லி அவனும் கேஸ்லேருந்து அப்பீல் பண்ணுறான். 2009 ஜூலை 1 தன்னுடைய குடும்பத்தோட அந்த பொண்ணு சாட்சி சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு. இந்த ஜட்ஜும் இந்த பொண்ணுடைய சார்பா தீர்ப்பு சொல்றாரு. இதை பார்க்க பொறுக்காத அந்த அலெக்ஸ் என்ன பண்ணான்னா, உடனே எழும்பி கையில கத்தியோட அந்த பொண்ணு மேல பாயிறான். பாஞ்சி நெஞ்சி கை கால் போன்ற பகுதிகளில் 18 தடவை குத்துறான். கோர்ஸ் ஃபுல்லா ரத்த ஆறு. 3 மாச கர்ப்பிணியா 4 வயசு பையனுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த இடத்திலேயே ஷஹீதாகிறா. அதுக்கப்புறமா முஸ்லீம் மட்டும் இல்லைங்க, ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ்லேருந்து ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க ஹிஜாப் போட்டுட்டு ரோட்ல போராட்டம் பண்றாங்க. அன்னையிலேருந்து ஹிஜாப் மதர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடவும் ஆரம்பிக்காங்க. அந்த வீர மங்கையோடைய பெயர் மர்வா எல் ஷெர்பினி. அல் அபாயத்து லைசத் முஜர்ரத லிபாசின் இன்னஹு சிலாஹும். அபாயான்றது, ஹிஜாப்ன்றது ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய ஆடை கிடையாதுங்க, ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய ஆயுதம். இந்த அபாயாவுக்காக, ஹிஜாபுக்காக எவ்வளவோ பொண்ணுங்க தன்னுடைய உயிரை கூட விட்டுருக்காங்க. அப்போ இது எவ்வளவு கண்ணியமான மகத்துவமான ஒரு ஆடைன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மகத்துவமிக்க ஆடையை போட்டுட்டு இழிவான செயல்களில் ஈடுபடுறது சரியா தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க.